ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்பாண்டம் செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொங்கல் வருஷம் கரெக்டாக வந்து தைத்திங்கள் அன்றைக்கி நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ அந்த பொங்கல் கொண்டாடுறது மண் பானையில் தான் கொண்டாடுறோம். என்ன காரணம் அப்படின்னா மண் பாண்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னோர்கள், அதாவது தமிழினுடைய ஆரம்ப காலம் முதல் இன்று வரையும் ஒரு அழியாத சின்னம் அப்படின்னா அது மண்பாண்டங்களே. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் முதல் கொண்டு இன்று வரை மண்பாண்டம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நவநாகரிக வாழ்க்கையில் வந்து எவர் சில்வர், ஸ்டீல், அலுமினியம், பித்தளை சாமான்களை நம்ம பயன்படுத்தினாலும் பொங்கல் அன்னைக்கு நம்ம மண்பானையில் மட்டும்தான் வந்து நம்ம பொங்கல் வைக்கிறோம். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மண்பானை எந்தளவுக்கு தனி சிறப்பு மற்றும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்து நம்ம கூட ஒரு அக்கா பேச போகிறாங்க. இவங்க நிறைய பானைகளையும் நிறைய மண் அடுப்புகளையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் எத்தனை வருஷமாக செய்கிறாங்க, இந்த மண் அடுப்புகள் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றியும் இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றியும் இப்போ நமக்காக சொல்ல போகிறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கப்பா. இப்போ இந்த மண் பானைகளையும் மண் அடுப்புகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னக்கா? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது நடக்குது. சரி, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது வருஷம் இதில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதேமாரி பொங்கல் வைக்கிறவங்க வீடு அம்சமாக நல்லாயிருக்கும். இன்னும் இருக்கிற வசதியாகும். என்றைக்கு சூரிய பகவானுக்கு இதை வச்சு பொங்குறோமோ அன்றைக்கி தான் இதை வந்து வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துற குடும்பம், மண்பானையில் வாழ்த்துற குடும்பம் இருக்க வசதியாகி இன்னும் மிசாட்டியாக நல்லா வசதியாக இருப்பாங்க. ஒரு கை கால் நோவு நொடி எதுவும் வராது. அம்சமாக இன்னும் நல்லா இருக்கலாம். மண்பானையும் மண் சட்டி, அந்த அடுப்பு, இது மூணையும் வச்சு ஆக்குற அன்றைக்கி அவங்க குடும்பம் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் ஆக்கி சாப்பிட்டா நல்லா சோறு வாசமாக நல்லாயிருக்கும். அக்கா, நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்களாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? அதான் 1000 வருஷம் இருக்கும். 1000 வருஷம் எங்கள் தாத்தாவுக்கு மேலே அப்படியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். மண் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காசு போட்டு வாங்கணும். இப்போ ஒரு வண்டி 2000 போட்டு வாங்கணும். மணல் இப்போ 8000 போட்டு 10,000 போட்டு மணல் வாங்கணும். அதெல்லாம் போட்டு காய வச்சு மணல் தண்ணியை தெளித்து ஊற வச்சு அப்புறமா அதுக்கு மேலே மண்ணை பிசைஞ்சு அதுக்கு மேலே மணல் போட்டு பிசைஞ்சு ஒரு 3 நடை பிசைஞ்சு அதை எடுத்து திருவியில் வச்சு அதை பானை உருவாக்கி அப்புறம் செஞ்சு அதை அறுத்து வச்ச பிறகு அப்புறமா அதை அடிக்கலாம் தட்டி அதுக்கு சாம்பை போட்டு உள்ளே அதை தட்டி இப்படி ஒதுங்கி அப்புறம் கொட்டிட்டு அதை தட்டுக்காலம் தட்டிட்டு அப்புறமா அதை காய வச்சு அப்புறம் சொம்முன்னு பூசி அப்புறம் திருப்பி வெயிலில் வச்சு அப்புறம் நிழல் ஃபஸ்ட்டு வச்சு அடுத்தது வெயிலில் வச்சு அடுத்தது தான் சூளை வைக்கணும். ஸோ கீழே முள் போட்டு அடியில் விரவு ராட்டி கிட்டிலாம் போட்டு அப்புறமா பானையை கவுத்து அப்புறமா சூளை வச்சு அதுக்கு ராட்டி வரும் அது மேலே வச்சு அப்புறம் வச்சு அப்புறம் சேர் போட்டு பூசணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். அதுக்கு தகுந்த காசு வருமானம் தரமாட்டுறாங்க. நாங்கள் சொன்னாலும் இன்னும் விலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன எல்லாம் காசு போட்டு வாங்குகிறோம். ஒரு தர 200 விற்கிது. விரவு அதிகமாக விற்கிது. ஆள் கூலி ஒரு 500 300 ஆகுது. ஆளுகளுக்கு கூலி கொடுத்து இதெல்லாம் செஞ்சு நாங்கள் வைக்கிறோம். இப்போ அடுப்புனா கூழானை போட்டு அதுக்கு மண் விலைக்கு வாங்கி தான் அது கூழான் போட்டு அதை பிசைஞ்சு அது உருவாக்கி அதை காய வச்சு அப்புறம் திருப்பி தலை கட்டி அப்புறம் கொம்மை வச்சு திருப்பி சூளை வச்சு அதை விற்கிறோம். அது அந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கே கசடுறாங்க. இதுக்கு நாங்கள் காசு போட்டு 2000 3000 போட்டு அதை வாங்கி நாங்கள் செய்கிறோம். ஆள் வச்சு வேறு செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த தொழிலை விட்டால் நாங்கள் வேறு தொழில் தெரியாது. இந்த தொழில் தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அதுக்கு முன்னிலேருந்து 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதில் தான் நாங்கள் பழக்க வழக்கம் வச்சுக்கிறோம். இதை தான் நாங்கள் தொழிலாக செய்கிறோம். தெய்வமாக இதை நினைக்கிறோம். இதை செஞ்சு நாங்கள் தெய்வமாக நினைக்கிற மாதிரி அவங்க வாங்கி கொண்டு இதை தெய்வமாக நினச்சி அவங்க கும்பிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம். நெல் விளையும், வீடு வாசல் நல்லாயிருக்கும். வீடு வாசல் கட்டலாம். அன்றைக்கி வாழ்த்துற அன்றைக்கி பரமசிவம் பார்வதி வந்து வாழ்த்துவாங்க. கையெடுத்து வாழ்த்துனா அந்த குடும்பம் இன்னும் நல்லாயிருக்கும். ஓஹோன்னு போவோம் இந்த குடும்பம். அவங்க வீட்டில் நீ வேணால் வச்சு ஆக்கி பாருங்கள். அந்த குடும்பம் எப்படி அதுக்கு வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த வருஷம் மேலே வரும். அவங்க அதை கொண்டே தெரிஞ்சுக்கலாம். வேலைக்கு போகலாம், ஒரு கை தொழிலுக்கு போகலாம், எல்லா தொழிலும் வரும். ஒரு கஷ்டங்கிறது தெரியாது. அந்த மண்பானை வச்சு வாழ்த்துறதுக்கு அதுக்கு பரமசிவம் வந்து நம்மளை நேரடியாக வந்து அந்த சூரிய பகவான் வந்து நம்மளுக்கு வாழ்த்துவார். அதுதான் அந்த குடும்பம் தான் இன்னும் இருக்க நல்லாயிருக்கும்.
அக்கா நிறைய விஷயம் சொன்னீங்க. நம்ம பொங்க வைக்கக்கூடிய பொங்கல் பானை, சின்ன பானை எவ்வளோ ரேட் வருதுங்கக்கா? இந்த பானையா, இந்த பானை 70 ரூபா ஆகும். 70 ரூபா. அதே மாதிரி 50 ரூபா கொடுப்பாங்க. சின்ன அடுப்பு எவ்வளோ ரேட் வருதுங்க? இந்த சட்டி வந்து 40 ரூபா. 40 ரூபா தருவாங்க. பெரிய சட்டி வந்து பெரிய சட்டி வந்து 60 ரூபா ஆகும். 60 ரூபானா 50 ரூபான்னு கொடுப்பாங்க. இது அடுப்பு வந்து 70 ரூபா. 70 ரூபானா 50 ரூபான்னு கொடுப்பாங்க. அந்த அடுப்பு வந்து 80 ரூபா. ஒரே விலை 80 ரூபா தான். ரெட்டை அடுப்பு வந்து 150 ரூபா சொல்லுவாங்க. 120, 130ன்னு கொடுப்பாங்க. நியாயமான விலையில தான் நீங்களும் வந்து வித்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய வியாபாரம் மென்மேலும் வளர்ச்சி அடைய எங்களை நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் நம்ம மக்களை நம்ம அனைவரும் கூர்ந்து நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மண் வளங்கள் வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட பல 1000 ஆண்டுகளாக வந்து இந்த மண் பாண்ட தொழிலையே வந்து ஆதாரமாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து தான் வந்து இது தாய் தொழில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலைமுகத்தில் தான் எல்லா விதமான மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்குமே வந்து இது மாதிரி ஒரு மண் பாண்ட தொழில் இருக்குது அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்தியது நம்மளோட தமிழன் தான். அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இப்போ இந்த மண் பாண்டம் தொழில் செய்யவே வந்து மண் வளம் இல்லாமல் வந்து மண்ணை வந்து விலைக்கு வாங்கி செய்யக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நாம் தான் மாற்றணும். ஸோ வந்து சூப்பராக வந்து பேசின அக்கா அவர்களுக்கும் அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்கள் சார்பாக வந்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மண்பாண்டங்கள், மண் ப்ளஸ் பாண்டங்கள், மண்ணால் செய்யக்கூடிய பாத்திரங்கள்னு பொருளுங்க. அதாவது இந்த மண்பாண்டங்கள் கிட்டத்தட்ட பல நாகரிகங்கள், பல பரம்பரைகள், பல தலைமுறைகள்னு தாண்டி இன்றளவும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பொங்கல் தினத்தன்று அழகாக இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பானைகளை வந்து உருவாறிட்டு இருக்கு. அதை மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இப்போ 66 வகையான பானைகள் நடைமுறையில் இருக்குங்க. அந்த வகையில் வந்து முதலாவதாக வந்து பொங்கல் பானைகள். பொங்கல் அன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பானைகள் பொங்கல் பானைகளும், அதே மாதிரி கதிர் பானைகள்னு சொல்லுவாங்க. அறுவடை செய்த நெல்லை வந்து கொட்டி வைக்கக்கூடிய பானைகளை வந்து கதிர் பானைகளும், அதே மாதிரி மொக்கை பானை, அதாவது ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஜோக்கருக்காக ஒன்று வேணும்ல, அதுக்காக வந்து மொக்கை பானை. என்ன சார் ஸ்பெஷல் மொக்கை பானையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு விளிம்புகள் இல்லாமல் இருக்கும். அதுதான் அந்த மொக்கை பானையில் ஸ்பெஷலுங்க. இது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் இருந்தே பல நாகரிகங்களை தாண்டி பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட பானைகள் இன்னும் சில சில்லுகளாக, சில சூடுகளாக இன்னுமே நமக்கு வந்து மியூசியத்தில் வைக்கக்கூடிய மண்பாண்டங்கள் இன்றளவும் இருந்துட்டு வருது. அந்த வகையில் வந்து மண்ணால் பல சிலைகளும் பல உருவங்களையும் செய்ய அடிப்படையாக இருந்தது இந்த மண்பானைகள் தான். அந்த காலகட்டத்தில் தண்ணீர் இருப்பது முதல் ரசம், சாதம், குழம்பு இது மாதிரியான பலவிதமான உணவுப் பொருட்களை செய்யப்பட்ட பாண்டங்கள் தான் இந்த மண்பாண்டங்கள். இன்று வேணால் ஈயம், பித்தளை, அலுமினியம் சொல்லிட்டு பல எவர் சில்வர் பாத்திரங்கள்னு நாகரிகம் வளர்ந்துருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு இந்த மண்பானைகள் தான் ஹீரோயின் சொல்லலாங்க. அந்த வகையில் இங்கே ஒரு குடும்பமே சேர்ந்து நம்ம பொங்கல் சந்தோஷமாக கொண்டாட இந்த மண்பாண்ட உற்பத்தி தொழிலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க நேற்று இன்றைக்கி செய்யலைங்க, கிட்டத்தட்ட பல பாரம்பரியமிக்க தலைமுறைகளாக வந்து இவங்க மண்பாண்டம் தொழில் செஞ்சிட்ருக்காங்க. சாதாரண செம்மண்ணை தண்ணியில் கலக்கி அதை பதம் பார்த்து அதை மண்பாண்டமாக செய்து அது நல்ல ஒரு உருவமாக வந்து வடிவமைச்சு ஏதாவது ஒடுக்கல் இல்லாமல் தட்டி அதை பதம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா செய்த மண்பானைகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அசம்பிள் செஞ்சு அடியில் சாம்பலை கொட்டி அதுக்கு மேலே மண்பானைகளை வச்சு அதுக்கு மேலே வந்து காய்ந்து போன மர இறகுகளையும் அதுக்கு மேல் வைக்கலை வைத்து சாணி முழுக்கி அதை தீயிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு 2 முதல் 4 மணி நேரம் சூடுபடுத்தி அதை 2 நாட்களுக்கு வைத்து 3ஆம் நாள் தான் நம்ம கைக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிலைகளை தாண்டி வரக்கூடிய மண்பாண்டங்கள் தான் நிலையான மண்பாண்டங்கள்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி மண்பாண்டம் எப்படியெல்லாம் செய்வாங்க அதுக்கான வரலாறு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இதய அன்பாளன் ஸ்டீஃபன் ராஜ்.